பொண்ணுங்களோட கண்ணீரை சேகரிச்சாலே தண்ணி பிரச்சனை தீந்துரும். கமான் தனு. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். நல்லதா போச்சு. இப்ப நீ என்ன சொன்ன? இல்ல, நீயே சோகமா அழுதுட்டு இருக்க, அதை நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? பட் தனியா அப்படி உட்கார்ந்து அழறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ப்ளீஸ் அழாத தனு. இந்த நிலைமையில இந்த கண்ணீரை விட்டா எனக்கு வேற என்ன ஆறுதல் இருக்கு? அத பத்தி உனக்கு என்ன? இதே இந்த பிரக்யா அழுதா நீ ஃபீல் பண்ணுவ. ஆனா அவ உன் பணத்தை தான் மதிக்கிறா. ஒன்னு சொல்ற கேட்டு கபி, எனக்கு எல்லாத்தையும் விட நம்ம குழந்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த பிரக்யா கூட சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்காம கூட இருந்துருவேன். ஆனா நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த பிரக்யா இப்பவே என்ன என் குழந்தைய பத்தி தப்பா பேசுறா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா நாளைக்கு இந்த உலகமும் அப்படித்தானே பேசும். அப்பா பேர் தெரியாத குழந்தைன்னு சொல்லும். அதெல்லாம் கேட்கணும்னு இந்த குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? இந்த சமுதாயத்தை அதை எப்படி ஃபேஸ் பண்ணும்? ஒரு ராக் ஸ்டாரோட குழந்தை இவ்வளவு அவமானத்தை சந்திக்கணுமாவி? எனக்கு பிரக்யாவை பத்திலாம் கவலையே இல்ல. என்னோட உலகமே நீயும் நம்ம குழந்தையும் மட்டும்தான். இது நம்ம 2 பேரோட ரத்தம் அபி. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பா நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவேன். இல்ல தனு, நான் டிசைட் பண்ணிட்டேன். பிரக்யா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடுவேன். Thank you so much அபி. தனு, இந்த சந்தோஷத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும். ஏதோ புது ப்ரொடியூசரோட இன்னைக்கு மீட்டிங்கா, நானும் பிரக்யாவும் அவங்களோட டின்னருக்கு பிளான் பண்ணிருக்கோம். அதே இடத்துல இந்த டிவோர்ஸை பத்தியும் பேசிடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. என்னையும் என் குழந்தையும் நீ நல்லா பாத்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எப்படியும் நீ என் பேச்ச கேட்பங்கிற நம்பிக்கையில தான் நான் எல்லா ஏற்பாடையும் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். வெயிட். அபி, இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ். இதுல எப்படியாவது பிரக்யா கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டேன்னா அவ்வளவுதான், அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.